50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட இன்னைக்கு மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக மாவட்ட இளைஞரணி செயலாளர் சார் தெய்வச்செயல். ஸோ இவர் மேலே இப்போ ஒரு இளம்பெண் வன்கொடுமை வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். இந்த கேஸுக்கு பின்னாடி அது என்ன விஷயம்? இல்லை, தெய்வச்செயலை பொறுத்த வரைக்கும் இந்த கையில் உதயநிதி, இந்த பக்கம் செந்தில் பாலாஜி, கையில் டாட்டு போட்டிருக்கு. தெரிந்த 2 இளம் தலைவர்கள் அவர் தான். இந்த நபர் அரக்கோணத்தில் ஒரு பிரபலமான இளைஞரணி செயலாளர். இந்த தெய்வச்செயல் திருமணமாகி கனிமொழின்னு ஒரு மனைவி இருக்காங்க. இந்த மனைவி கணவன் 2 பேருமே திமுகவினுடைய முழு நேர தொண்டர்கள். இப்போது இவர் 3ஆவதாக ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார். யாருன்னு கேட்டால் அது ஒரு கல்லூரி மாணவி, கணவனை விவாகரத்து செய்த ஒரு பெண். அந்த பெண்ணை திருமணம் செய்த பிறகு அவரை சென்னைக்கு அழைத்து வர்றார். உதவியாளர் உமாசங்கருக்கு அந்த பொண்ணை அறிமுகப்படுத்துகிறார். அறிமுகப்படுத்திய பிறகு அந்த பெண்ணிட்ட சொல்கிறாரு, நீ அவரோட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். அந்த பெண் அதிர்ச்சி ஆயிடுறான். அந்த பெண் இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி கனிமொழின்னு ஒரு மனைவி இருக்கிற செய்தி இந்த பெண்ணுக்கு தெரியாது. தெரியாமல் இந்த பெண்ணை மாலை மாற்றி திருமணம் செஞ்சுக்கிறார். செய்த பிறகு அந்த பொண்ணு அதிர்ச்சி அடைந்து நீங்கள் அவருக்கும் இவருக்குமான ஒரு விலகல் வருது. விலகல் வந்த பிறகு மீண்டும் அந்த பெண்ணை என்ன பண்ணுறாரு, சித்திரவதை செய்கிறார். இதற்கு மேலே இவனோட வாழ முடியாது, இவன் தவறான நபர், இந்த நபர் ஒரு சமூக விரோதி. இதை தெரிந்த பிறகு அந்த பெண்ணை அவர்கிட்ட விலகிறான். விலகி காவல்துறைக்கு புகார் கொடுக்குறான். காவல்துறை எடுக்கலை. எஸ்பிகிட்ட புகார் கொடுக்குறா. எஸ்பி சொல்கிறார், நாங்கள் விசாரிச்சுட்டு அவரை பிடிக்க முடியல, நீ பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து ஸ்டேஷனில் ஒப்படை. எஸ்பி சொல்கிறார், அந்த அம்மா இந்த பெண்ணை வக்ரமாக சித்தரிக்கிறது. நீ காம உணர்ச்சி உள்ளவள், உனக்கு தெய்வச்செயல் மீது அபாண்டமாக பழி சுமத்துற. இந்த செய்திகள் வந்த பிறகு தெய்வச்செயல் இதே போல 20 பெண்களை பாலியல் ரீதியாக தன்னுடைய அரசியல் வளர்ச்சிக்கு பயன்படுத்தி கொள்ளுகிறாருங்கிற தகவல் தெரியும் இந்த பொண்ணுக்கு. தெரிந்த பிறகு அந்த ராணிப்பேட்டை காந்தி அப்போ அமைச்சர், அவர் அமைச்சிட்டு போய் என்ன தெய்வச்செயல் உங்கள் திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் என்னை இப்படி சீரழித்து சின்னாபின்னப்படுத்திட்டார், வழக்கு போட சொல்லுங்கன்னு சொன்னி நீங்கள் மாவட்ட அமைச்சர் காந்தி சொன்ன பிறகு காவல்துறை வழக்கு போடுது. வழக்கு போட்டு விசாரிக்கலை. நீ இப்போ அவருடைய செல்ஃபோனில் 20 பெண்களுடைய புகைப்படம், தொடர்பு எண், 20 பெண்களை இதே போன்று பயன்படுத்தி இருக்கிறதாக பல தகவல்களை இந்த பொண்ணு சொல்லுது. ஆனாலும் இவர் தெய்வச்செயல் தன்னை திருத்தி கொண்டதாக தெரியல. நீங்கள் மோட்டார் சைக்கிள் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுறாரு, துரத்துறாரு, மிரட்டுறாரு, அடிக்கிறாரு, உதைக்கிறாரு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது டாக்டருக்கு தன்னுடைய திமுக செல்வாக்கை பயன்படுத்தி அதை டிஸ்சார்ஜ் பண்ணுறாரு. இப்படியெல்லாம் தொடர் சித்திரவதை நடக்குது. இதை மீண்டு வருவதற்கு அந்த பொண்ணுக்கு வேறு வழி தெரியல. இந்த புகாரை விசாரித்து கட்சி நடவடிக்கை எடுக்கணும். இதுவரை நடவடிக்கை எடுக்கலை. நீங்கள் ஞானசேகரனுடைய செல்ஃபோனில் இப்போ நிறைய பெண்களுடைய படம் இருக்குது, செல்ஃபோன் இருக்குது. அப்போ அந்த பெண்ணை யாருக்கோ படுக்கையை பகிர்ந்து கொள்ள சொல்லி பிளாக்மெயில் பண்ணி அச்சுறுத்தி ஏதோ நடந்திருக்கு. அந்த விசாரணை ராஜசேகரில் ஆரம்பித்து ராஜசேகரில் முடிஞ்சு போச்சு. இப்போ இதே நிலைமை தான் தெய்வச்செயல், கனிமொழி 2 பேரும் விசாரிக்கப்படவில்லை. இதுதான் இப்போ ஊடகங்களில் பெரிய செய்தியாக மாறுது. இதை திமுக நிலை இருக்கிற காரணத்தினால எஸ்பியும் அவரை கைது செய்ய மாட்டேங்கிறாரு. ஆனால் இப்போ அவருக்கு பெயில் கிடச்சிருக்குதான் சொல்கிறாங்க. வழக்கு போட்டு அவரை கஸ்டடி எடுத்து போலீஸு விசாரித்து பல குற்றவாளிகளை பிடிக்கணும். அது நேரம் எங்கே வந்து நிற்கிதுன்னா உமாசங்கருக்கு 5 பிஏ இருக்கார். அப்போ இதே நிலைமை தான்.
திமுக ஆட்சி காலத்திலையும் இந்த கொடுமை, அதிமுக ஆட்சி காலத்திலையும் இந்த மோசடி நடக்குது. இவர்களெல்லாம் அமைச்சர் பெயரை பயன்படுத்தி கொண்டு பாலியல் ரீதியாக பல குடும்ப பெண்களை பயன்படுத்தி கொள்வது என்பது அதிமுக திமுக ஆட்சியில் தொடர் கதையாக இருக்கிறது. சார் இப்போ இதுக்கு நீதின்னு ஒன்று கிடையாது தானே? இவ்வளோ அப்பாவி பொண்ணுங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸ்டேஷன் போனாலும் அவங்க மேலே வந்து அவங்க கேஸ் நாங்கள் எடுத்துக்கிட்டோம், அவங்க சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸு சொல்கிறதா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் உண்மை இல்லைங்க. அதாவது ஆளுங்கட்சி ஆதரவாக காவல்துறை மாறிடும். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதிமுக ஆட்சி வந்தால் அதிமுக காவல்துறையாக மாறிடும், திமுக வந்தால் திமுக ஏவல் துறையாக மாறிடும். அப்போது அப்பாவிகளுக்கு நீதி கிடைப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா அவனுக்கான அடையாளம் என்ன? அவன் ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு பிரமுகர், கட்சி பேர் கெட்டு போயிடும். அப்போ எஸ்பியே வழக்கு போட மாட்டார். நீதி கிடைக்கணும்னா நீதிமன்றத்துக்கு யார் கொண்டு போய் இதை நீதியை நிலைநாட்டுவது? காவல்துறை அதிகாரி இந்த இந்த தெய்வ செயலை போலீஸ் கஸ்டடி எடுத்து, கனிமொழியை போலீஸ் கஸ்டடி எடுத்து, போலீஸுடைய கட்டுப்பாட்டில் வைத்து நீங்கள் யாருக்கு இது போன்ற பெண்களை நீங்கள் பாலியல் ரீதியாக பயன்படுத்தினீங்கன்னு விசாரிக்கணும். காவல்துறை அருகிலேயே போலியே. எஸ்பி என்ன சொல்கிறாரு? நீ எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி கொடுங்குறாரு. குற்றவாளியே தேடி குற்றம் சொல்பவர் பிடிச்சி கொண்டு கொடுக்குற நிலைமையில் இருந்த எஸ்பி கீழே 1200 போலீஸார் எதுக்கு? என்னன்னா இது வந்து கட்சியோட மேலிடத்துக்கு தெரியல அப்படின்னு ஒரு விஷயம் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க சோஷியல் மீடியாலலாம். ஸோ இந்த விஷயம் பற்றி சொல்லுங்கள். இல்லைங்க, அதாவது அந்த பொண்ணு ப்ரெஸ் மீட் கொடுக்குது, கமிஷன் ஆஃபீஸில் புகார் கொடுக்குது, அடுத்த நிமிஷம் இன்டெலிஜென்ஸ் நோட் போட்டு சிஎம் ஆஃபீஸில் வச்சுருவார். உளவுத்துறை ஐஜி செந்தில் வேலை உடனே நோட் போட்டு யார் டேபிள் வைப்பார்? முதலமைச்சருக்கு புரோட்டோகால் படி ஒவ்வொரு 2 மணி நேரம் இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு ரிப்போர்ட் போயிட்டே இருக்கும். அதுதான் முதலமைச்சர், துணை முதலமைச்சர். அதேபடி அரக்கோணத்தில் நடந்த இந்த மோசடி, பல பெண்கள் பாதிக்கப்பட்டது, தெய்வ செயல் கனிமொழியுடைய செயல் எப்படி அரசுக்கு போகாமல் இருந்திருக்கு? திமுகவை சார்ந்தவர் என்கின்ற காரணத்தினால இதை திமுக கண்டுகொள்வதில்லை. திமுக லேபிள் இருந்தால் காவல்துறை அருகிலே போகாது. ஞானசேகரனுக்கு அதே நீதி தான், தெய்வ செயலுக்கு அதே நீதி தான். திமுகவை சேர்ந்த இந்த நபர்களை திமுக போலீஸே விசாரிக்காது. ஞானசேகரன் ஆரம்பித்த விசாரணை ஞானசேகரன் முடிஞ்சு போச்சு. தெய்வ செயல கனிமொழியோடு ஆரம்பித்த விசாரணை தெய்வ செயல் கனிமொழியோடு முடிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி குற்றவாளி தண்டிக்கப்படுவான்? நீதிபதியை தேடி போய் குற்றவாளியை பிடிச்சிட்டு வர மாட்டார். குற்றவாளியை காவல்துறை தேடி பிடிச்சி கொண்டு வந்து காவல்துறை நீதிமன்றத்தை நிறுத்துவது தான் காவல்துறையினுடைய வேலை. காவல்துறையை சாட்சிகளையும் குற்றவாளிகளையும் காப்பாற்றுகிற பொழுது அப்புறம் யார் காப்பாற்றுவான்? இதுதான் அரக்கோணம் தெய்வ செயல் கனிமொழி பின்னணியில் உள்ள விஷயம். சார் இப்போ இதுக்கு தீர்வாக என்ன சார் இருக்கும்? இப்போ இதுக்கு வந்து நீதி கிடைக்கணும், தீர்வு வந்து இதுக்கு வேணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும்? இல்லை, அந்த பெண்ணை திருமணமான ஒரு நபர், தெய்வ செயல் கனிமொழின்னு ஒரு மனைவி இருக்கா. இதை அறிந்து கொள்ளாமல், திருமணம் என்பது 1000 காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு நாள் அறிவு மாறான், 2 நாள் அறிவு மாறான், ஒரு வாரத்தில் அறிவுமாகிறான். இவனிடம் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கலாமா? பெண்களுக்கு தான் அதிக விழிப்புணர்வு வேணும். ஆண்களை பொறுத்தவரை பெண்கள் விட்டில் பூச்சியாக தான் நினைக்கிறான். கிடைச்சா வைத்துக் கொள்ளலாம்னு நினைக்கிறான். அப்போது பெண்களுக்கு போதிய கல்வியோ விழிப்புணர்வோ சமூக அக்கறையோ பயிற்றுவிக்கப்படலை. அப்படி பயிற்றுவிக்கப்பட்டால் இந்த விஷயம் பெண்கள்கிட்ட வராது. நீங்கள் அப்படி இப்போ அவேர்னஸ் இல்லை, ஒரு சூடு சொரணை இல்லாத இனமாக மாறிப்போச்சு. அதுதான் இவ்வளோ குற்றங்களுமே. நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவர் விடுதியில் ஓடி போய் என்னுடைய நண்பி இந்த ஞானசேகரன் கடத்திட்டு போயிட்டான், ஞானசேகரன் மறித்து வச்சுருக்கான், ஓடி போய் அந்த இளைஞன் அந்த பொண்ணோட பேசியது இளைஞன் ஓடி போய் எங்கே சொல்லியிருக்கணும்? கல்லூரியில் சொல்லியிருந்தா கல்லூரியில் இருக்கிற 50 பேர் வந்திருப்பான். நைய புடைச்சி இனிமேல் அவன் திருந்தாமல் அங்கேருந்து நடத்தியே கூட்டிகிட்டு போய் சைதாப்பேட்டை ஸ்டேஷனில் விட்டுருப்பானா? அப்போ ஞானசேகர் யாருன்னு உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கும்.
அதை செய்யாமல் ஓடி போய் படுத்துட்டான். இது எப்போ புகாராக வருது? அடுத்த நாள் திமுக போலீஸ் பூரா அதை மறைக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மேலிருந்து உத்தரவு, கமிஷனர் சுயமாக செயல்பட முடியல, எந்த போலீஸ் அதிகாரி சுயமாக செயல்பட முடியல. ஏன்? திமுகவை நீங்கள் காப்பாற்றணும், திமுகவை நீங்கள் எக்ஸ்கியூஸ் பண்ணக்கூடாது. திமுக அதிமுக ரெண்டு அதே தான் சார். இப்போ பொதுமக்களுக்கு ஒரு சட்டம், பவரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சட்டம். கரெக்டாக வந்துட்டீங்க. இதுதான் உண்மை. போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் திமுக காரமாக புகார் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வாங்கவே மாட்டான். வாய்ப்பே இல்லை. என்ன தப்பு பண்ணாலும் சரி, இல்லை நீ இப்போ அவங்கள்ட்ட போய் சரண்டர் ஆகிக்க. அப்படி நடவடிக்கை எடுத்தால் தண்ணி இல்லாத காட்டுக்கு அவர் போயிடுவார். ஏன்னா அவரும் ஊழல் பண்ணி வச்சுருப்பார். அவர் இன்ஸ்பெக்டர் ஆகி ஒரு 6 மாதத்துலேயே ஒரு 2 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுவார் இன்ஸ்பெக்டர். எப்படி அவர் நடவடிக்கை எடுப்பார்? நேர்மையான அதிகாரிங்க. புதுக்கோட்டை இப்போ வடகாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களை மேல் சாதி ஆதிக்க சாதி மிரட்டுறான், அடிக்கிறான், உதைக்கிறான், குத்துறான், வெட்டுறான். திமுக அமைச்சரே ஆதரவு தெரிவிக்கிறாரு. அங்கே ஒரு நியாயமான காவல்துறை ஆய்வாளர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நியாயம் கேட்குறாரு. அப்போது அவர் உடனே மாற்றப்பட்டார். அமைச்சர் உடனடியாக அவரை எங்கேயோ தூக்கி தண்ணியில் காட்டு கடிச்சிட்டாங்க. அவர் செஞ்ச தப்பு என்ன? நியாயம் கேட்டார். இதுதான் திமுக ஆட்சியில். நியாயமே பேசக்கூடாது. அமைச்சர் எதை சொல்லுகிறாரோ, எம்எல்ஏ என்ன சொல்கிறாரோ, திமுக மாவட்ட என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கணும். ஒரு ஆய்வாளர் வடகாடு ஆய்வாளர் தலித் மக்களுக்கு ஆதரவாக மனிதாபிமானமாக இருந்தார் என்ற காரணத்தினால மாற்றப்பட்டார். அதான் அரசு பணி. அரசு பணியில் என்ன? நீங்கள் அமைச்சர் ராணிப்பேட்டை காந்தி முயற்சி செஞ்ச பிறகு தான் வழக்கு போட்டு அப்புறம் பெயிலில் வந்துட்டார். இதுதான். ஏன்னா திமுக காரன் அடையாளம் தெரியுதில்ல. இதை கரவேசி கட்டியிருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலேப்பா என் ஆள் உள்ளே இருக்க அவுத்து விடு, வெளியே விடு. இதுதான் அந்த எப்போ 50 ஆண்டு கால அரசியலே இதுதான். திமுக பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதிகமாக போகிறது திமுக தான். இதை நீதிமன்றம் நீங்கள் கடுமையாக தண்டிக்கணும். ஆனால் நீதிமன்றத்துக்கு போய் ஆவணங்களை, குற்ற வழக்கை நிரூபிக்கக்கூடிய எந்த ஆதாரங்களையும் காவல்துறை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காது. அப்போ இவன் ஈஸியாக தப்பிச்சிடுவான், ஈஸியாக தப்பிடுவான். அதுக்கு அடிப்படை காரணம் திமுக ஆட்சிக்கு வந்து அந்த போலீஸ் பூரா திமுக போலீஸாக மாறிடும். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அதிமுக போலீஸாக மாறிடும். பாவி பெண்களை நீங்கள் ஜெயலலிதா ப்ரெசன்ட் டே வழக்கில் சிறைக்கு போன பிறகு கல்லூரி மாணவிகள், வேளாண்மை கல்லூரி மாணவிகள் உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள். அந்த கட்சி தான் ஆட்சிக்கு வருது மறுபடி. இந்த மக்களுக்கு அரசியல் தெரிஞ்சால் இந்த கட்சிக்கு வேணால் ஓட்டு போடுவானா? அப்பாவி மாணவிகள் என்னையா பண்ணா, என்ன குற்றம் பண்ணா? நம்ம வீட்லேயே அக்கா தங்கச்சி குழந்தை ஊட்டி இருக்கு. இப்போ உயிரோடு அந்த உயிர் எப்படி போயிருக்குன்னு பாரு. 3 உயிர் பஸ்ஸில் உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள். அந்த கட்சி தான் அதிமுக ஆளுங்கட்சியாக வருது. அப்போது இந்த மக்களுக்கான அரசியலே போய் சேரல. அரசியல் போய் சேர்ந்தால் அப்பாவி இளம் தளிர்களை உயிரோடு கொடுத்துக்கிற கட்சி ஆட்சிக்கு வருமா? அதிமுக ஆட்சிக்கு வருமா? கர்நாடகாவில் நடக்குமா? ஆந்திராவில் நடக்குமா? எங்கேயா நடக்குமா? அந்த கட்சி அதோட கட்சியை கலைச்சி தான் ஊருக்கு போயிருக்கொண்டிதான். ஆனால் இங்கே அவர்கள் தான் அரசியல் கட்சி ஆட்சிக்கு வருகிறார்கள். இதுதான் திமுக அதிமுக 2 கட்சிகள் நடக்கிற சமூக குற்ற செயல். கண்டிப்பாக சார். ஸோ இதுக்கப்புறமாச்சும் நீதி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட முடிச்சுக்கலாம் சார். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.